ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிவி பிரகாஷ் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற டியர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நைட் மாரா? டியர் படத்தோடைய கதை என்னென்னா, ஜிவி பிரகாஷ் ஒரு நைட் ஸ்லீப்பர். ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா கொரட்டை விடுவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த டியர் படத்துடைய மீதி கதை. இந்த படத்தோடைய டைரக்டர் யாருன்னா ஆனந்த் ரவிச்சந்திரன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது குட் நைட் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்தில் ஹீரோ கொரட்டை விடுவார், இந்த படத்தில் ஹீரோயின் கொரட்டை விடுறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த படத்தோட டீம் குட் நைட்டோட காப்பியாக ஆகிடும் அப்படின்னு நினச்சி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் கதையவே மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. ஆக்டிங் வைஸில் பார்த்தா ஜிவி பிரகாஷ் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு எமோஷ்னல் சீன் இருக்குது. அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் ரோஹிணிக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் சீன். அது இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. மொத்தமாக இந்த டியர் படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் சொதப்பல். இந்த படத்துக்கு சினிமா சொசைட்டியோடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் படத்தை பற்றின உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.